14வது அதிகாரத்தை வாசிக்கலாம். அதற்கு முன்பதாக எசேக்கியா புஸ்தகம் 30:17 எடுத்து வாசிங்க. டக்கு டக்குன்னு வேகமா வாசிங்கன்னா கொஞ்சம் பிரயோஜனையா இருக்கும். எசேக்கியா 30:17. என்கிற பட்டணங்களில் வேலைக்காரர் பட்டயத்தால் விழுவார்கள். அவைகளின் குடிகள் சிறையிருப்புக்கு போவார்கள். எகிப்தின் நுகங்களை நான் முறிக்கும் போது அதனுடைய பலத்தின் முக்கியம் அதிலே ஓயும் போது மந்தாரம் அதை மூடும். தக்பானத்திலே பகல் இருந்து போகும். அதை குமார்த்திகள் சிறைப்பட்டு போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் காயங்களை கட்டுகிறவர். அல்லேலூயா. யாத்திராகமம் 1:14 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? 430 வருடம் அங்கே கொடுமைப்படுறாங்க, அடிமைத்தனமா இருக்கிறாங்க, வேதனையில இருக்கிறாங்க. அவர்கள் காயப்பட்டார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படியே அன்னாளை குறிச்சு பார்க்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1:6 அவங்க என்ன பண்றாங்க? கர்ப்பத்தை அடைக்கிறாங்க. அவங்க மிகுந்த வேதனைப்படுறாங்க, மனதையா இருக்கிறதுனால மிகுந்த காயப்படுறாங்க. அன்னாள் காயப்பட்டாள். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு? காயங்களை ஆற்றுகிறவர். அல்லேலூயா. ரூத் புஸ்தகம் 1:20 வாசிக்கிறோம். நெகோமி என்று சொல்லப்பட்டா அது கசப்பு நிறைந்தது. மாறா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அங்க என்ன பண்றது? எனக்கு அநேக பேர் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொல்லி நகேமி என்ற பெயருக்கு அவங்க என்ன பண்றாங்க? கசப்பு நிறைந்தவ அது மாறா என்று சொல்லி, எனக்கு வேதனைக்குரிய பேர் என்று சொல்லி அந்த பேர்ல கூட நெகோமி என்ற பேர்ல அவங்க என்ன பண்றாங்க? வேதனைப்படுறாங்க. ஆனாலும் ஆண்டவர் நமக்காக காயப்பட்டார், காயங்களை ஆற்றுகிறவர். திருப்பி அப்படியா மத்தேயு 14வது அதிகாரம் அப்படியா 22வது வசனத்தை வாசிங்க. இங்கே இயேசு பிரசங்கிக்கிறாரு, பிற்பாடு அவங்களுக்கு போஜனம் கொடுக்கிறாரு, ஜனங்களை அனுப்பி விடுறாரு. இப்ப இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் இப்ப 12 சீசர்களும் அந்த படவில ஏறி தமக்கு முன்னே இப்ப ஊழியம் முடிஞ்சது, அங்க பிரசங்கம் முடிஞ்சது, ஜனங்களுக்கு அங்க 2 அப்பம் அப்படியா 2 மீனையும் அப்பத்தையும் கொண்டு ஜனங்களுக்கு ஆகாரம் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்ப என்ன பண்ணுது? அங்க இருட்டு ஆகுது. இருட்டு ஆகிறதுனால இயேசு என்ன பண்றாரு? தன்னோடு இருக்கிற 12 சீசர்களையும் துரிதப்படுத்துறாரு. எதற்காக? அக்கறைக்கு போகும்படியாக. அல்லேலூயா. அக்கறைக்கு போகும்படியாக துரிதப்படுத்துறாரு. சீக்கிரமா ரெடியாங்கன்னு சொல்றாரு. ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அல்லேலூயா. இப்ப இயேசு என்ன பண்றாரு? துரிதப்படுத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துரிதப்படுத்த 24-25 வாசிங்க. அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து இப்ப துரிதப்படுத்தி படகுல ஏத்தியாச்சு. 12 சீசர்களும் அக்கறைக்கு புறப்படுறாங்க. அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து இத நல்லா பாருங்க. எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் என்னப்பட்டது? அலைவுப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த 12 சீசர்கள் போல இயேசுவே உங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தது உண்மைதான். ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு லக்கை நிர்ணயிக்கிறார் அந்த 12 பேருக்கும். என்ன லக்கு? இந்த நேரத்துக்கு இந்த இடத்துல இருந்து நீங்க என்ன பண்ணணும்? அக்கறைக்கு இந்த படகுல குறிப்பிட்ட நேரத்துக்கு நீங்க போய் சேரணும்னு சொல்லி 12 சீசர்களுக்கு ஒரு நேரத்தை ஆண்டவர் நிர்ணயிக்கிறார். அல்லேலூயா. ஒரு லக்க நிர்ணயிக்கிறார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவர் நம்மளுக்குள்ள ஒரு லக்க நிர்ணயிச்சது உண்மைதான். அல்லேலூயா. நாம கூட என்ன பண்றோம்? ரகசியத்துல என்ன பண்றோம்? முதல்ல மன மகிழ்ச்சியா ரட்சிக்கப்பட்ட புதுசுல ரொம்ப ஆக்டிவா இருப்போம், கர்த்தருக்கு உண்மையா இருப்போம், கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், ஆராதனைனா ஒரு அப்படியே பயபக்தியோடு வருவோம். அநேக காரியங்கள் ஆண்டவர் கொடுக்கிற லக்க அடையணும், நம்மளோட விசுவாசத்துல இன்னும் முன்னேறணும், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் வேணும், நம்மளுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி கர்த்தர் கொடுக்கிற லக்கல அப்படியே சரியான பயணத்துல இருப்போம். இவங்களும் அப்படித்தான். 12 சீசர்களையும் ஆண்டவர் துரிதப்படுத்துகிறார். என்ன நேரத்துக்கு நீங்க போய் சேரணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு லக்க கொடுக்கிறாரு. அல்லேலூயா.
இன்றைக்கு உலக ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு லக்க நிறைக்கணும். இங்கிருந்து நான் டிரைவிங் பண்ணணும்னா இங்கிருந்து பொள்ளாச்சி போறோம் அல்லது எங்க ஒட்டன்சத்திரம் போறோம்னா ரூட் மேப் போட்டா என்ன சொல்லுது? ரூட் மேப்ல சரியா ஒரு 4 மணி நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த லக்க அடைஞ்சிருவீங்க. ஹல்லேலூயா. ஒரு 3 மணி நேரத்துல என்ன இடத்துக்கு நீங்க போயிருவீங்க? ரைட் லெஃப்ட் அப்படியே மூல முடுக்குல இருக்கிற ஊரெல்லாம் என்ன சொல்லுது? அந்த லக்கு அந்த மேப் என்ன சொல்லுது? சொல்லி கொடுக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மேப் சில நேரங்கள்ல மேப்போட சிந்தனைக்கு நாம போனோம்னு சொன்னாக்கா அங்க பெரிய பள்ளம் இருக்கு, பள்ளத்துல நேரம் போயிட வேண்டியதுதான். ஹல்லேலூயா. நமக்கு வாய்தான் மேப். ஹல்லேலூயா. ஏன் நல்லது கெட்டதை என்ன பண்ணிக்கணும்? மத்தவங்க இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு லக்க நிர்ணயிக்கிறாரு. வாசிங்க 25 வாசிங்க. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு மேல் வசனத்துக்கு வாங்க. எதிர்காற்றாய் இருந்தபடியினா. ஹல்லேலூயா. லக்கு நிர்ணயித்தது உண்மைதான், படகு புறப்பட்டது உண்மைதான். ஆனாலும் எதிர்காற்று அவங்க போய் சேரக்கூடிய நேரத்தை அல்லது சேரக்கூடிய காலத்தை எதிர்காற்று தடுக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மளுக்கு கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு லக்க நிர்ணயித்தது உண்மைதான், ஒரு விசுவாச பரீட்சையை உண்டு பண்ணது உண்மைதான், போய் சேருகிற நேரங்களை காலங்களை கர்த்தர் கொடுக்கிறது உண்மைதான். ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கையில சில எதிர்காற்று, ஹல்லேலூயா, எதிர்காற்று என்ன பண்ணுகிறது? நம்ம கரெக்டான நேரத்துக்கு போய் சேர வேண்டிய காரியத்துல சில தடைகள். ஹல்லேலூயா. எதிர்காற்று இன்னைக்கு தடுத்து வச்சிருக்கிறது. உன்னுடைய விசுவாசம் ஆதியில இருந்த விசுவாசம் நல்லா இருந்தது. ஆனா படவுல நல்லா தான் பயணிச்ச, விசுவாச பரீட்சையில விசுவாசத்துல நல்லா தான் பயணிச்ச, படவேனோ நடுக்கடல் வரைக்கும் நல்லா தான் போச்சு. ஆனாலும் உனக்குள்ள இருந்ததான அந்த விசுவாச குறைச்சல் நிமித்தம் இப்ப என்ன பண்ணுகிறது? படகு தடுக்கப்படுகிறது. நேரத்துல போய் சேர முடியல. 12 பேரு நல்ல படகு ஓட்டுறவங்க தான், நல்ல மீனவர்கள் தான், நல்ல சாதிக்கணும்னு சொல்லி கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்றைய வரைக்கும் கர்த்தருடைய திட்டத்துல கர்த்தருடைய பிரசனத்துல ஆண்டவரே உங்களுக்கு ஒரு லக்கை கொடுத்தது உண்மைதான். ஆனாலும் சில எதிர்காற்று உங்களை அந்த லக்க அடைய முடியாதபடி அந்த ஜப வாழ்க்கைய அடைய முடியாதபடி எதிர்காற்று தடுத்து நிறுத்தி இருக்கிறது. நீங்களும் ஜெபிச்சு தண்டு வலிச்சு நான் இவ்வளவு காலம் கிறிஸ்தவத்துல இருக்கிறேன், ஆனாலும் இந்த பாடுகள் தீரல, இந்த கண்ணீர் இன்னும் தீரல, இந்த கவலை இன்னும் தீரல, இந்த நோய்களை என்னை விட்டு தீரலன்னு சொல்லி ஒரு விதமான கலக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தடுக்கப்பட்டு இருக்கலாம், ஆனாலும் நிறுத்தப்பட போவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஊழியத்தில் இருக்கிற சோர்வோ பலவீனமோ வியாதியோ கர்த்தருடைய ஊழியத்தை விட்டு தடுக்கப்படலாம், ஆனாலும் நிறுத்தப்பட போவதில்லை. ஏன்னா ஆண்டவர் அப்படியே லக்க நிர்ணயித்தவர், உன்னை துரிதப்படுத்தினவர், உன்னை ரட்சிப்புக்குள்ள நடத்தினவர், அப்படியே உன்னை கரை சேர்க்கவும் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்காற்று அங்க தடுத்து நிறுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 25வது வசனத்தை வாசிங்க. 25. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். அல்லேலூயா. இப்ப முதல் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆவது ஜாமமும் வந்துருச்சு. 4ஆம் ஜாமத்துல எல்லாம் முடிஞ்சது, தண்டு வலிக்க என்னால முடியல, இதோட நான் என்ன பண்றேன், எல்லாமே முடிஞ்சதுன்னு சொல்லி சீசர்கள் சோர்ந்து போன நிலைமையில, தனிமையான நிலைமையில, அல்லேலூயா, இப்ப என்ன பண்றாரு? இயேசு அந்த படகை நோக்கி வருகிறாரு. அல்லேலூயா. இன்றைக்கு வாழ்க்கை என்கிற படகுல கர்த்தரே உன்னை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறது உண்மைதான், கர்த்தரே உன்னை தெரிந்து கொண்டது உண்மைதான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கு கிடைக்காத ஒரு சாக்கியத்தை உனக்கு கர்த்தர் கொடுத்தது உண்மைதான். ஆனாலும் உன்னுடைய லக்குல நீ தொடர்ந்து ஓடணும்னு சொல்லி கர்த்தர் ஒரு லக்க கொடுத்தது உண்மைதான். இன்னைக்கு எதிர்காற்று தடுத்து நிறுத்தி இருக்கலாம். அல்லேலூயா. அந்த எதிர்காற்று நிமித்தம் ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த பாதகம், எந்த காற்று எனக்கு சாதகமா கொண்டு போய் படகுல அப்படியே அக்கறை சேர்க்கும் என்று சொல்லி நினைச்சாங்களோ சீசர்கள், அதே காற்று அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு? பாதகமாய் மாறினது. அல்லேலூயா,
அல்லேலூயா. எந்த மனிதனை நான் நம்பி என்ன அப்படியா இவன் கரை சேர்ப்பான் அல்லது இவன் என்ன பண்ணிடுவான், எனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி சில மனிதர்களை நம்பி இருப்பீங்க. அல்லேலூயா. எந்த மனிதன் உங்களை உயர்வுக்குள்ள அல்லது எந்த மனிதன் உங்களை பெருமையாய் பேசி நல்ல நல்ல நிலைமையில வச்சிருப்பான்னு நினைச்சீங்களோ அந்த மனிதர்கள் எல்லாம் கூட சில நேரங்கள்ல என்ன ஆயிடுவாங்க. அல்லேலூயா. தனிமையை தந்திக்க வேண்டிய நிலைமை வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மனிதர்கள், இந்த மனித காற்று நம்ம என்ன பண்ண சரியான நேரத்துக்கு சரியான திசைக்கு இந்த காற்று கொண்டு போய் சேர்த்து விடுன்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த காற்று தான் உங்களுக்கு பாதகமாய் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனாலும் தடுக்கப்படலாம், நிறுத்தப்பட போவது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப படகுல இயேசு வந்த உடனே அங்க அடுக்கிறதான காற்று, பலத்த காற்று, பெரிய காற்று எல்லாம் என்ன ஆகுது? 25 வாசிங்க. இரவு 4ஆம் ஜாமத்துல இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். 26 அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். அல்லேலூயா. இப்ப என்ன பண்றாரு? பெரிய புயல் தான், பெரிய காற்று தான். அல்லேலூயா. படகுல இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சிருப்பாங்க இன்னைக்கு பிழைக்க மாட்டோம். ஏன் இந்த தரிசனத்தை கொடுத்தாரு, ஏன் இந்த ஊழியத்தை கொடுத்தாரு, ஏன் இந்த விசுவாசத்துல இருக்கிறோம்னு சொல்லி சில நேரங்கள்ல இந்த சீசர்களை போல உங்களுக்குள்ள சில கேள்விக்குறிகள், சில கண்ணீர் வரும் பொழுது, சில கஷ்டம் வரும் பொழுது, சில வியாதிகள் வரும் பொழுது, சில பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த சீசர்களை போல அலறுகிற காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடும். ஆனாலும் அழைத்தவர் கைவிட மாட்டார். அந்த அலறலின் சத்தத்தை, அந்த தனிமையில நீ அழுத பார்த்தீங்களா, அந்த அழுகையின் சத்தத்தை கேட்டு இயேசு அந்த படகை நோக்கி வரும் பொழுது, இயேசு அந்த படகை நோக்கி வரும் பொழுது அந்த எதிர்காற்று, தடுத்து நிற்கிற காற்று, எல்லா காற்று அமைதலாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில சில இரைச்சலின் சத்தம் அப்படியா கத்தர் இரைச்சலின் சத்தம் கேட்கப்படுகிறதா? இந்த சீசர்களை போல அலறி கொண்டிருக்கிறீங்களா? அல்லேலூயா. நிறுத்தப்படலாம். அல்லேலூயா. தடுக்கப்படலாம், நிறுத்தப்பட போவது இல்லை. அல்லேலூயா. 32வது வசனத்தை 34 வாசிங்க. அவர்கள் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அல்லேலூயா. இயேசு அந்த படகுல ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படகில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. பின்பு அவர்கள் கடலை கடந்து எருசலேம் நாட்டில் சேர்ந்தார்கள். அல்லேலூயா. இப்ப எவ்வளவு பிரச்சனை போராட்டம் வந்தாலும், உயிர் பிழைக்காத நிலைமையே வந்தாலும் அல்லேலூயா அவங்க என்ன பண்ணாங்க? கடலை சேர்ந்து கடலை கடந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் தான் தரிசனத்தை கொடுக்கிறார். கர்த்தர் தான் உங்களை விசுவாசத்துல ரட்சிப்புக்குள்ள நடத்தினார். கர்த்தர் தான் உங்களுக்கு ஒரு லக்கை நிர்ணயிச்சார். ஆனாலும் இந்த வெளியில வரும்பொழுதுதான் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். இன்றைக்கு கர்த்தர் எழுதமான அபிஷேகத்தை, எழுதமான கிருபைகளை கர்த்தர் உங்களுடைய லக்கல நீங்க எங்க தடுக்கப்பட்டிருக்கலாம், எந்த நிலைமையில தடுக்கப்பட்டிருக்கலாம், அந்த வியாதி உங்களை தடுத்து நிறுத்தி இருக்கலாம், அந்த கடன் பாரம் உங்களை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ எழுந்து வா. அல்லேலூயா. நான் யார் என்பதை அறிந்து கொள். அல்லேலூயா. இந்த வசனம் அப்படித்தான் போட்டிருக்குது. முதல்ல ஆண்டவர் யாருங்கிறத அறிந்து கொள். உன்னுடைய பிரச்சனையை சொல்லி சொல்லி, உன்னுடைய கவலைகளை சொல்லி சொல்லி, உன்னுடைய லக்கலை நீயே உனக்கு ஒரு வட்டத்தை போட்டு அதற்குள்ளேயே உட்கார்ந்து அழுது புலம்பி அல்லேலூயா தரிசனத்தை மறந்து, கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகத்தை மறந்து குன்றி போன நிலைமையில இருக்கிறியா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ எழுந்து வா. அல்லேலூயா. எழுந்து வரும் பொழுது கர்த்தர் உனக்காக ஆளுகை செய்ய முடியும். கர்த்தர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிற இந்த இடத்துல பேதுரு எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே எழுந்து நடந்து வந்தான். அல்லேலூயா. ஆபத்து வரும்பொழுது கர்த்தர் எப்படிப்பட்ட கடல்ல நீங்க பிரயாணிச்சாலும், மூழ்கி போகிற தருணத்துல இருந்தாலும், கர்த்தர் வந்து உங்களுடைய வாழ்க்கை என்று படகுல ஏறும் பொழுது எதிர்க்கிற எதிர்காற்றுகள் வீச ஒருவேளை எதிர்காற்று என்ன பண்ணு, நீங்க முன்னேற செல்ல முடியாதபடி உங்களை தடுத்து நிறுத்து அல்லது பின்னோக்கி தள்ளும். ஆனாலும் தாங்கி பிடிக்கிற கரம் ஒன்று பின்னோக்கி வருகிறதான உங்களை தாங்கி பிடிக்கிற கரம் ஒன்று இருக்கிறது. அதை